நடிகர் அஜித்தின் தாயார் மோகினி உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு அஞ்சலி செலுத்த நேரில் சென்ற முதல்வர் விஜய் அஜித்துக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவித்தார். ஆளுநர் மாளிகையில் இன்று வைகாசி அனுடம் வள்ளுவர் திருநாள் என்ற நிகழ்ச்சி நடந்தது. அதில் திருவள்ளுவர் காவி உடையில் இருப்பது போன்ற படம் பயன்படுத்தப்பட்டது. இதுகுறித்து கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், எப்போதுமே மியூட்ல இருக்கிறவர் முதலமைச்சரா இருக்காருங்கிற தைரியத்துல ஆளுநர் மாளிகையில திருவள்ளுவருக்கு மறுபடியும் காவி பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. திமுக கழக ஆட்சியில இதே மாதிரி வேலையை பார்த்த அப்போதைய ஆளுநரை கடுமையா கண்டிச்சோம். சங்கிகளை திருத்தணும். இப்போ மறுபடியும் தமிழர்களோட சுயமரியாதைய உரசி பாக்குறாங்க. வள்ளுவரை அவமதிக்கும் பாசிஸ்டுகளுக்கும் அதை அனுமதிக்கும் சோஃபா மாடல் அரசுக்கும் என்னுடைய கடும் கண்டனங்கள். தமிழ்தாய் வாழ்த்த முதல்ல பாட பெர்மிஷன் கொடுங்கன்னு டெல்லியில கேட்ட மாதிரி இந்த விஷயத்திலையும் முதலமைச்சர் பயந்து நடுங்க கூடாது. சட்டம் ஒழுங்கு விஷயத்துலதான் முதலமைச்சர் சைலண்டா இருக்காருன்னா கொள்கை எதிரிகள் வள்ளுவருக்கு காவி பெயிண்ட் அடிக்கிற அநியாயத்தை தட்டி கேட்கவும் தயங்குறது ஏன் அப்படின்னு முதல்வர் விஜயை நோக்கி கேள்வி எழுப்பியுள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள நெட்டூர் மாதா கோயில் தெருவில் ஒரு வீட்டில் திருமண நிகழ்வு நடந்து கொண்டிருந்த போது பைக்குகளில் வந்த மர்ம நபர்கள் 6 பேரை சரமாரியாக வெட்டி சென்ற சம்பவம் குறித்து எதிர்க்கட்சிகள் கவலை எழுப்பின. இந்நிலையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 8 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அப்படித்தான் நின்று அந்த காரை உடைச்சதுமே எனக்கு ஒரு மணிக்கு ஆயிடுச்சு. இப்படி நின்றுட்டேன். அவன் கொத்தி போட்டு அவன் மட்டில போயிட்டான். வந்து இந்த முட்டையெல்லாம் தள்ளி கீழே தள்ளி அம்புட்டையும் நொறுக்கி சும்மாதான் போய் தெருவில் இருந்துட்டு என் பேரனை வெட்ட போயிருக்கான். அந்த இவன் சொல்லியிருக்கான் எனக்கு கையா வெட்ட போறேன்னு சொல்லியிருக்கான். இவனுக்கு கையை துண்டா வெட்டி அந்த பேரும் வெட்டி 1-2 பையனை துண்டு துண்டா கிழிச்சிட்டான். ஒண்ணு மெத்ததுக்கு சண்டை எடுத்துட்டாங்க நேத்து. எங்களுக்கு தெரியாது, நான் தெருவுக்கெல்லாம் போக முடியாது, எனக்கு தெரியாது. இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களின் வீட்டில் செய்யப்பட்டிருந்த திருமண ஏற்பாடுகளை சகித்துக் கொள்ள முடியாத சாதிய மனநிலை இந்த கொடூர சம்பவத்தின் பின்புலத்தில் உள்ளதை அறிய முடிகிறது. தென்காசி மாவட்டத்தில் இதுபோன்ற சாதிய ஆதிக்க வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெறுகின்றன. அவற்றின் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்காமல் காவல் நிலையத்திலேயே கட்ட பஞ்சாயத்து பேசி அனுப்பி வைப்பதுதான் இந்த பிரச்சனைகள் தொடர காரணம். அப்படிப்பட்ட காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். நெட்டூரில் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இன்று அதிமுகவின் சட்டமன்ற கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட அதிமுகவினர் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று நேரில் சந்தித்தனர். அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கள் பக்கம் இழுக்க தாவேக குதிரை பேரம் நடத்துவதாகவும் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகவில் இணைந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆளுநரிடம் அதிமுக தரப்பில் வலியுறுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே, ஆளுநரின் செயலர் கிர்லோஷ்குமார் உள்பட 10 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற 100% பயிர்க்கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ரகசிய ஆய்வு மேற்கொண்ட இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷிடம் சிறப்பு தரிசனத்துக்கு லஞ்ச பணம் கேட்ட அர்ச்சகர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மறு உத்தரவு வரும் வரை அவர் கோயிலில் பூஜை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு உதவியாக இருந்த 2 காவலர்களும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள திருச்செந்தூர் தொகுதி திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன், குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த அர்ச்சகர்களை அமைச்சர் இழிவு செய்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமைச்சரின் சாதியையும் குறிப்பிட்டிருந்தது சர்ச்சைக்குள்ளானது. தனது எக்ஸ் வலை பக்கத்தில் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிர்வினை ஆற்றியுள்ள அமைச்சர் ரமேஷ், உங்களைப் போல் பெயருக்கு பின்னால் சாதி பெயர் போடும் வழக்கம் உண்மையில் பெரியாரை பின்பற்றுபவர்களுக்கு கிடையாது. மக்களை சுரண்டி பிழைப்பது யாராக இருந்தாலும் சாதி மத பாகுபாடு இன்றி நடவடிக்கை எடுக்கத்தான் மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்துள்ளனர்.
பக்தர்களிடம் சட்டத்துக்கு புறம்பாக பணம் பெற்றுதான் சேவை செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. அப்படி செய்வது சேவையும் இல்லை. அதை எந்த கடவுளும் செய்ய சொல்லவும் இல்லை. நேற்று வரை சாதியை வைத்து ஆதரவாக செயல்படுகிறேன் என்று திமுகவினர் பேசினீர்கள். இன்று அதே சாதியை சார்ந்தவர்களை அவமதித்து விட்டதாக பேசுகிறீர்கள். தவறு செய்தவர்களை தண்டித்தால் தங்களுக்கு எதற்காக திடீர் கொந்தளிப்பும் பதற்றமும் வருகிறது என்பது தெரியவில்லை. இன்னும் பல முறைகேடுகள் திருச்செந்தூர் திருக்கோயிலில் நடந்து வருவதை விரைவில் வெளிக்கொணர்வேன். அதில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். அது யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார். ஜேசிபி ஆபரேட்டரை தாக்கிய விவகாரத்தில் செங்கல்பட்டு மாவட்ட தாவேக வடமேற்கு தொண்டரணி இணை அமைப்பாளர் ஜெய் என்பவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான சரத்குமார் அறிவித்துள்ளார். வீட்டை இடிக்கும் பணியில் இருந்த தொழிலாளர்களை மிரட்டி இலவசமாக செங்கற்கள், ரப்பீஸ் கற்களை கேட்டு தாவேக நிர்வாகி தாக்கியதாக கூறப்படும் வீடியோ வெளியானதை அடுத்து அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். நீங்க சொன்ன ஓனர் மேல இருக்கிறாருன்னு கத்திடுறா மேல ஓனர் இருக்காருன்னா இவனை வண்டியில ஏற்று கார்ல ஏற்றுறேன். கார்ல ஏற்றுவேன். என் ஊர்ல வந்து பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் சிறப்பு பாதுகாப்பு படை திட்டத்தின் தொடக்க விழா தாமதமாகியுள்ள நிலையில் அதிகாரிகளின் நியமனத்துக்கு பிறகு அத்திட்டம் விரைந்து செயல்பாட்டுக்கு வரும் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மேலும் குதிரை பேரம் நடத்தி அதிமுக எம்எல்ஏக்களை தாவேகாவுக்கு இழுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை என்றும் சொந்த பலத்திலேயே தாவேகா வெற்றி பெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மூத்த கல்வியாளர்களுக்காக ஒதுக்கப்பட்ட கல்லூரி கல்வி இயக்குநர் பதவிக்கு IAS அதிகாரிகளை நியமிக்கும் மாநில அரசின் நடைமுறையை தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர்கள் சங்கம் கண்டித்துள்ளது. 2024 திமுக ஆட்சியில் இந்த நடைமுறை கொண்டுவரப்பட்ட போதே அதற்கு அப்போதைய முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து இதுகுறித்து முறையிட்டதாக கூறும் ஆசிரியர் சங்கத்தினர் தாவேக ஆட்சியிலாவது இந்த நிலை மாறும் என்று எதிர்பார்த்ததாகவும் முதல்வர் விஜயை சந்தித்து கோரிக்கை வைத்த போதும் அதே நிலை தொடர்வதாகவும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். கல்லூரி கல்வி இயக்குநராக நீண்ட அனுபவம் கொண்ட கல்லூரியின் தலைமை ஆசிரியர் ஒருவரை நியமித்தால்தான் உயர்கல்வியில் முன்னேற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்றும் அச்சங்கத்தினர் வலியுறுத்தினர். சென்னை கோட்டூர்புரத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை ஒதுக்குவதில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சித்ரா நகர் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட குடியிருப்பில் சைதாப்பேட்டையைச் சேர்ந்தவர்களுக்கும் வீடு ஒதுக்கப்பட்டதால் 50 ஆண்டுகளாக சித்ரா நகர் பகுதியிலேயே இருக்கும் தங்களுக்கு வீடு கிடைக்கவில்லை என்று கூறி 195 குடும்பங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சித்ரா நகர்ல இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா மா சுப்பிரமணியம் வந்து இங்க ஸ்டேஜ் போட்டு எல்லாரும் முன்னாடியே சொல்லாரு, உங்களுக்கு நான் வீடு தரேன், 195 வீடு இங்க இருக்க தளம் போட்ட வீட்டு மக்களுக்கு தான் தரேன்னு சொன்னாரு. நாங்க போற பாம்பே குடிப்பே அது பேரு இங்க தரேன்னாரு, தரல. அப்புறம் என்ன சொன்னாங்க, நாங்க போய் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா தரோம் ஜனவரி மாசம் தரோம்னாங்க. அப்புறம் ஃபைலே நீங்க சப்மிட் பண்ணல. நாங்க வந்தாங்க, ஃபைலு எல்லா ப்ரூஃபும் நாங்கள் சப்மிட் பண்ணோம். ஃபோட்டோ எடுத்தாங்க, போர்டு குத்தி எங்களை ஃபோட்டோ எடுத்துன்னு போனாங்க. எதுவுமே எங்களுக்கு வரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 மணி நேரமாக போராட்டம் பண்ணுறோம். போலீஸ்காரங்களை தவிர வேறு யாருமே வரல. கவர்மெண்ட் ஃபார்ம் எத்தனை மாதம் ஆகுது? எம்எல்ஏ ஏன் வரல? ஆஃபீஸர்ஸ் ஏன் வரல? எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆஃபீஸர்ஸ் எவ்வளோ பேர் வந்திருக்கலாம். 2 மணி நேரம் இங்கே தான் உட்காந்துங்க, எங்கேயுமே போகல. இதுக்கப்புறமும் இங்கே தான் உட்காருவோம். இப்போ எங்களுக்கு வந்து ஒன்று எம்எல்ஏ வரணும், ஓட்டு கேட்கறதுக்கு வந்து வீடு வீடாக விசில் அடிச்சு ஓட்டு கேட்டாங்களே, அப்போ எங்களுக்கு வீடு கொடுங்க, நம்பி தானே ஓட்டு போட்டோம், மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டோம். அப்போ எங்களுக்கு தரல வீடு. எங்களுக்கு 195 வீட்டு சாவியை கையில் கொடுத்தா நாங்கள் போவோம். 2 பிளாக் வந்து பாருங்க, அந்த ஓரத்தில் 2 பிளாக் அப்படியே இருக்குது, பூட்டியே இருக்குது, யாருக்குமே கொடுக்கல. கேட்டால் சைதாப்பேட்டிலேருந்து இங்கே வர போகிறாங்களா? சைதாப்பேட்டில் இருக்கிறவங்களுக்கு எது கோட்டர்புரத்தில் வீடு தரணும்? நாங்கள் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எங்கள் தாத்தாவோட தாத்தா பூர்வீகமே எங்களுக்கு கோட்டர்புரம் தான். நாங்கள் ஏன் கோட்டர்புரத்தை விட்டு போனோம்? நாங்கள் இங்கே தான் இருப்போம். இச்சாத்துலேயே எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க. அதுவே நாங்கள் எங்கே போகிறது? கவர்மெண்ட் என்ன சொல்லிக்கிறாங்க, கவர்மெண்ட் இடிக்கிற வீடு கவர்மெண்ட் தான் கட்டி தரணும். அதே மாதிரி இடிக்கிறப்போ அவங்க தான் எங்களுக்கு வீடும் ப்ரொவைட் பண்ணோம். வீடும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்களாம். வீடு கட்டுறாங்களே, கட்டிட்டு நாங்கள் மாதம் 1200 ரூபா எங்கள் சொந்த வீட்டுக்கு நாங்களே வந்து வாடகை தரணும். சொந்த வீட்டுக்கு நாங்கள் எதுக்கு வாடகை தரணும்? இவங்க வீடும் வந்து பார்த்து தர மாட்டாங்க. வீடு இருக்கிற வரையும் நாங்கள் எங்கே போகிறது? அப்போது 2400 ரூபா தருவாங்களாம், 24000 ரூபா தருவாங்களாம். சார் எந்த மூலிகை சார்? கரண்ட் பில்லு கட்டணும், மாதம் வீட்டுக்கு வந்து நாங்கள் இது கட்டணும், வாடகை கட்டணும். எப்படி சார் 24000 ரூபாய் நாங்கள் எப்படி கட்டுறது? எங்களுக்கு ஒரு நல்ல வீடு வேணும். 195 வீடு இப்போ எங்களுக்கு கொடுக்கணும். 2 பிளாக் ஒதுக்கி இருக்கிறாங்க, 2 பிளாக்கை எங்களுக்கு கொடுக்கணும். அந்த பக்கம் ஐ பிளாக் ஜே பிளாக் 2 பிளாக் இப்போ ஒதுக்கிறாங்க, எங்களுக்கு அதை கொடுக்கணும். அது எங்கள் வீடு கொடுக்க மாட்டேன்றாங்க. எப்படி அவங்க கொடுக்காம இருக்கலாம்?
இதனால் அடையாறு முதல் நந்தனம் வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காவல்துறையினர் போராடிய மக்களை கைது செய்து அப்புறப்படுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே நாடோடி சமூகத்தினர் வசிக்கும் பூஞ்சேரி கிராமத்தில் மது அருந்த பணம் கேட்டு தாயை கத்தியால் குத்திய இளைஞரை அவரது தந்தை துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. கத்தியால் தாக்கிய காரணத்துக்காக மகன் பிரபாகரனும், துப்பாக்கியால் சுட்ட காரணத்துக்காக தந்தை சேகரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாய்க்கும் மகனுக்கும் செங்கல்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தேர்தல் தோல்வியை தொடர்ந்து பல்வேறு வகையில் கட்சியின் செயல்பாடுகளை புதுப்பிக்கும் பணிகளில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது திமுக. குறிப்பாக ஜென்சி இளைஞர்களிடம் திமுகவை கொண்டு சேர்ப்பது, அரசியல் படுத்துவதில் தீவிரம் காட்டி வருகிறது திமுக. அதன் தொடர்ச்சியாக சென்னை அறிவாலயத்தில் ஜென்சி டிஎம்கே என்ற இளைஞர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்றனர்.